ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுக்கான் வலையொலி கூடாக என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினாலே அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையில்லையே. ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரம் அறாது என்று பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9, 10, 12 வசனங்களிலே சொல்லுகிறது போல, இவ்வுலகத்திலே மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எதை செய்ய வேண்டும் என எங்களுடைய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கொண்டிருந்த நோக்கத்தினை கண்டுபிடிப்பதனாலே ஏற்படுகின்ற மட்டற்ற எதிர்பார்ப்பு, அதனால் எழுகின்ற சக்தி, அதனால் ஏற்படுகின்றதான மட்டற்ற மகிழ்ச்சி ஆகியவற்றை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த சுக்கான் ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கும். வேதாகமத்திலே மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதேபோல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லி. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கத்தோடு வாழ்வதுதான் மெய்யான வாழ்வுக்கான ஒரே வழியாய் இருக்கிறது. மற்றவையெல்லாம் வெறும் இருப்பாகவே இந்த உலகத்திலே இருக்கின்றதாக நாங்கள் பார்க்கலாம். அநேகர் 3 அடிப்படையான காரியங்களோடு போராடுகிறார்கள். முதலாவது சுயம், நான் யார். இரண்டாவது முக்கியத்துவம், என்னுடைய முக்கியத்துவம். மூன்றாவது செய்கையின் அழுத்தம், அதாவது வாழ்க்கையில் எனது ஸ்தானம் எது. இக்கேள்விகள் 3க்கும் பதில் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கும் 5 நோக்கங்களுக்குள் அடங்கியிருக்கிறது. மேலறையிலே இயேசு சிலுவைக்கு போகும் கடைசி நாளின் இறுதியிலே ஒரு முன்மாதிரியான தன்னுடைய சீசர்களின் பாதங்களை கழுவினார். அப்பொழுது அவர், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்று சொல்லி யோவான் 13:17 நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவன் உங்களை எதை செய்ய சொல்லுகிறார் என்பதை அறிந்தவுடன் அதை நீங்கள் உண்மையாகவே செய்வதில் தான் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். இந்த 40 நாள் பிரயாணத்தின் இறுதிக்கு ஒன்றாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான தேவனின் நோக்கத்தை அறிந்து கொண்டபடியால் அந்நோக்கத்தை நடைமுறைப்படுத்தினால் மாத்திரமே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒருவேளை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேறு காரியங்களை கைவிட்டுவிட நேரிடலாம். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாம். ஆனால் தேவனின் 5 நோக்கங்களே நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய முக்கிய காரியமாயிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இதிலிருந்து நாம் இலகுவிலே குழப்பமடைந்து முக்கியமாக இருக்க வேண்டிய காரியத்தை மறந்து விடுகிறோம். எது அதிமுக்கியம் என்பதிலிருந்து வழி தவறி இலக்கிலிருந்து விலகிப்போக நாங்கள் ஆரம்பித்து விடுவோம். இதை தவிர்க்க உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி ஒரு அறிக்கையை அடிக்கடி விமர்சனம் செய்வது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. ஆகவே ஒரு வாழ்க்கையின் நோக்கத்தின் அறிக்கை என்றால் என்ன? இந்த அறிக்கை உங்கள் வாழ்க்கைக்கான தேவனின் நோக்கங்களை சுருக்கிச் சொல்லும். ஒரு நோக்க அறிக்கை என்பது உங்கள் இலக்குகளின் பட்டியல் அல்ல, மாறாக உங்கள் சொந்த வார்த்தைகளில் உங்கள் வாழ்க்கைக்காக தேவனின் 5 நோக்கங்களுக்கு உங்கள் அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்துவது ஆகும். இலக்குகள் தற்காலிகமானவை, நோக்கங்களோ எப்பொழுதும் நித்தியமானவை. வேதாகமத்திலே சங்கீதம் 33:13 நாங்கள் இப்படியாய் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று திட்ட தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அறிக்கை உங்கள் வாழ்க்கையின் திசையை சுட்டி அந்த இடத்திலே காட்ட வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆகவே உங்கள் நோக்கங்களை எழுத்திலே போடும் பொழுது விசேஷமாக உங்கள் வாழ்க்கையின் பாதையை நாங்கள் அதிகமாய் சிந்திக்க ஏவப்படுவீர்கள். நீதிமொழிகள் 4:25 இப்படியாய் சொல்லுகிறது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பே செவ்வையாய் பார்க்க கடவது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை
அவனுடைய நோக்கத்தின் அறிக்கையானது உங்கள் காலம், பணம் இவைகளோடு நீங்கள் என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறீர்கள் என்பதை மாத்திரம் குறிப்பிடாது. இனிமேல் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள் என்பதையும் உங்களுக்கு அறிவிக்கின்றது. நீதிமொழிகள் 17:24 இப்படியாய் சொல்லுகிறது, ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும், மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்தரங்களில் செல்லும் என்று சொல்லி. ஆகவே இவ்வறிக்கை ஒரு மனிதனுடைய வெற்றியை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறதாய் இருக்கும். ஆகவே உலகம் கூறுவது முக்கியமல்ல, நீங்கள் விசுவாசிப்பதே முக்கியம் என்று அந்த அறிக்கை உங்களுக்கு கூறுகிறது. ஆகவே உங்கள் பெறுமதியை விளக்குகிறது. அதே நேரத்திலே பிலிப்பியர் 1:10 நாங்கள் பார்க்கிறோம், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற நீதியின் கனிகளினால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாயிருக்க வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி அங்கே பரிசுத்த பவுல் இப்படியாய் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இவ்வறிக்கை உங்கள் ஊழிய பொறுப்புகளை விவரிக்கிறது. உங்கள் வாழ்வின் வெவ்வேறு கட்டங்களில் வெவ்வேறு பொறுப்புகள் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் மாறாது. அது உங்களுக்குள்ள எல்லா பொறுப்புகளுக்கும் மேல் மகத்தானதாய் உள்ளது. ஆகவே இவ்வறிக்கை உங்கள் வடிவமைப்பை அங்கே வெளியாக்குகிறதாயிருக்கிறது. இது உங்களை தனித்துவமான வழிகளிலே அவருக்கு சேவை புரிய உருவாக்கியதை பிரதிபலிக்கிறது. உங்கள் வாழ்க்கை நோக்கத்தின் அறிக்கையை எழுத காலம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே தரத்திலே பூர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டாம். முதல் குறிப்பிலேயே அங்கே குறை வந்து விடுமோ என்று எதிர்பார்க்கவும் வேண்டாம். எவ்வளவு சீக்கிரமாய் சிந்தனைகள் வருகின்றனவோ அவ்வளவு சீக்கிரமாய் அவற்றை எழுதுங்கள். எழுதுவது சிருஷ்டிப்பதை விட இலகுவானது. நீங்கள் அறிக்கையை ஆயத்தப்படுத்தும் பொழுது கவனிக்க வேண்டிய 5 கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது, எது என் வாழ்க்கையின் மையமாய் இருக்க போகிறது? இது ஆராதனை அல்லது துதியின் கேள்வியாய் இருக்கிறது. யாருக்காக நீங்கள் வாழப் போகிறீர்கள்? எதை சுற்றி உங்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்ப போகிறீர்கள்? உங்களால் உங்கள் தொழில் அல்லது குடும்பம் அல்லது விளையாட்டு, பொழுதுபோக்கு, பணம், வேடிக்கை அல்லது வேறு பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையின் மையமாக்கிக் கொள்ளலாம். இவைகள் நன்மையானவையாய் அந்த இடத்திலே முடியும். ஆனால் இவை உங்கள் வாழ்க்கை மையத்திற்கு சொந்தமானவை அல்ல. இவைகளில் ஒன்றுமே உங்கள் வாழ்க்கை சிதறிக்கொண்டிருக்கும் போது அதை ஒன்றாக பிடித்து தாங்குவதற்கு போதுமானதாய் இராது. தேவன் உங்கள் வாழ்க்கையின் மையமாய் இருக்கும்போது நீங்கள் அங்கே ஆராதிப்பீர்கள். அவர் உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் இல்லாவிட்டால் கவலைப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை மையம் அவசியமாய் இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆசா எனும் அரசன் யூதா தேசத்தவர்களை நோக்கி தேவனை உங்கள் வாழ்க்கைக்கு மையமாக்குங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நாங்கள் 2 நாளாகமம் 14:4 நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் எது மையமாய் இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய தேவனாய் இருக்கிறது. உங்கள் வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணித்த அக்கணமே அவர் உங்கள் வாழ்க்கையின் மையமாய் ஆகிவிடுகிறார். பின்பு தொடர்ந்து ஆராதனையிலும் துதியினாலும் நீங்கள் அவரை அங்கேயே வைத்திருக்க வேண்டும். பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், கிறிஸ்து அதிகமாய் உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி எபேசியர் 3:17 நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவன் உங்கள் வாழ்க்கையின் மையமாய் இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்வீர்கள்? தேவன் உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் இருந்தால் நீங்கள் அவரை ஆராதிப்பீர்கள். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் கவலையாயிருப்பீர்கள். கவலை நீங்கள் தேவனை ஒரு பக்கமாய் ஒதுக்கி விட்டீர்கள் என்பதின் ஒரு எச்சரிக்கையாக அந்த இடத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையில் மையமாக்கிக் கொள்வீர்களேயானால் அக்கணமே சமாதானம் உங்களிடம் திரும்பும். வேதாகமம் இப்படியாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:7 நாங்கள் வாசிக்கலாம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இரண்டாவது அந்த கேள்வி என்னவென்றால், என் வாழ்க்கையின் குணாதிசயம் என்ன? இது சீஷத்துவத்தின் கேள்வியாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் எந்த மாதிரியான ஒருவராய் இருப்பீர்கள்? தேவன் நீங்கள் எவ்வாறு காரியங்களை செய்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறீர்கள் என்பதை பற்றி அங்கே கரிசனையாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம்.
உங்கள் குணாதிசயத்தை தான் தேவன் நித்தியத்திற்கு கொண்டு போவார். உங்கள் காரியங்களையோ உங்கள் தொழிலையோ அல்ல. உங்கள் வாழ்க்கையின் கிரியோடு விருத்தி செய்ய வேண்டிய குண லட்சணங்களை ஒரு பட்டியல் செய்யுங்கள். நீங்கள் இதை ஆவியின் கனிகளோடு அல்லது மலை பிரசங்கத்தோடு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகிதத்தையும், சகோதர சிநேகிதத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று 2 பேதுரு 1:5 நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே மேற்கண்டதை இந்த காரியங்களை செய்ய சில தடைகள் ஏற்பட்டு நீங்கள் சில வேளையில் அதை செய்வதில் இருந்து கொஞ்சம் விலகும்போது அதைரியப்பட்டு கைவிட்டு விட வேண்டாம். இயேசுவின் குணாதிசயங்களைப் போல ஒன்றை கட்டியெழுப்ப ஒரு ஜீவிய காலமே போதாது. ஆகவே பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய் என்று 1 தீமோத்தேயு 4:16 நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே 3வது கேள்வி என்னவென்றால், என் வாழ்க்கையின் பங்களிப்பு எதுவாயிருக்கும்? இது ஆண்டவருக்கு சேவை செய்வதை பற்றிய ஒரு கேள்வியாகும். கிறிஸ்துவின் சரீரத்திலே உங்கள் ஊழியம் எதுவாயிருக்கும்? உங்கள் ஆவிக்குரிய வரங்களையும் பங்களிப்பையும், உங்கள் இருதயத்தையும் அல்லது திறமைகளையும், ஆழ்தன்மையையும், அனுபவங்களையும் நன்கு அறிந்து நீங்கள் தேவனின் குடும்பத்திற்கு செய்யக்கூடிய அதிசிறந்த சேவையின் பாகம் எது என்கின்ற கேள்வி எங்களுக்குள்ளாய் வர வேண்டும். எப்படி வித்தியாசத்தை நாங்கள் காட்ட முடியும்? ஆகவே கர்த்தரின் சபையிலே ஒரு குறிப்பிட்ட ஜனங்களோடு அல்லது ஜனங்களுக்கு மாத்திரம் சேவை செய்வதற்கு தேவன் உங்களை வடிவமைத்திருக்கிறாரா? பவுல், நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்வதனாலே, அதாவது அதாலே வருகின்ற அந்த நன்மைகளை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாய் இருக்கும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 9:12 நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே மற்றவர்களுக்கு சேவை புரிய நீங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவும் கூட இவ்வுலகத்திலே இருக்கும் பொழுது எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யவில்லை என்பதை ஞாபகத்திலே நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் அழைப்பின்படி யாருக்கு சேவை புரிய வேண்டுமென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு அதிகமாய் உதவ எனக்கு வாஞ்சியாயிருக்கிறது? இக்கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று யோவான் 15:16 நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு கனிகளை கொண்டு வருபவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்ததாக 4வதாக, என் வாழ்க்கையின் தொடர்முறை எதுவாக இருக்கும்? அதாவது இதுவே அவிசுவாசிகளுக்கான உங்கள் திருத்தூது பணியை பற்றிய கேள்வியாயிருக்கிறது. அதாவது சுவிசேஷ ஊழிய பணியாக உங்களுடைய சுவிசேஷ பணியின் அதாவது அடிப்படை செய்தி உங்களுடைய வாழ்க்கையின் நோக்க அறிக்கையின் ஒரு பாகமாயிருக்க வேண்டும். இதனுள் உங்களுடைய சாட்சி, நற்செய்தி, மற்றவர்களோடு கலந்து கொள்ளும் அர்ப்பணிப்பு என்பவை அங்கே அடங்கியிருக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கை பாடங்களையும் அல்லது உலகத்தோடு கலந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு அளித்திருக்கிறார் என்று நீங்கள் எண்ணும் குணாதிசயங்களையும் நீங்கள் பட்டியல் செய்ய வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளரும்போது தேவன் ஒரு விசேஷ மக்கள் கூட்டத்தை அங்கே உங்களோடு கூட கட்டியெழுப்புவதற்காக உங்களுக்கு ஒரு தருணத்தை அங்கே தரக்கூடும். நீங்கள் ஒரு பெற்றோராயிருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை அறியுமாறு அங்கே வளர்த்து அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள்ள உதவி அவர்களை ஒரு சுவிசேஷ பணிக்காக உலகத்தில் அனுப்புவது உங்களுடைய பணியாய் இருக்கிறது. யோசுவாவினுடைய அறிக்கையை நாங்கள் பார்ப்போமானால், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால்
பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசமாயிருக்கிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆம், மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் செய்திக்கு உறுதுணை அளித்து அதை பெருமதியாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதிகமான அவிசுவாசிகள் வேதாகமத்தின் நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளும் முன் நம்முடைய வாழ்க்கையின் நம்பகத்தன்மையை அறிய அங்கே விரும்புவார்கள். அதனால்தான் வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று பிலிப்பியர் 1:27 நாங்கள் பார்க்கிறோம். 5வது கேள்வி என்னவென்றால், என் வாழ்க்கை சமுதாயம் எதுவாக இருக்கும்? இது கூட்டுறவையொத்த, அதாவது கூட்டு குடும்பத்தையொத்த ஒரு கேள்வியாக நாங்கள் பார்க்கலாம். மற்ற விசுவாசிகளுக்கு உங்கள் அர்ப்பணிப்பையும் தேவனின் குடும்பத்தோடு உங்கள் உறவையும் எப்படி நிரூபிப்பீர்கள்? ஒருவருக்கொருவர் என்ற கட்டளையை மற்ற விசுவாசிகளோடு எப்படி நடைமுறையில் காட்டுவீர்கள்? ஒரு இயங்கும் அங்கத்தினராக எந்த சபை குடும்பத்தில் நீங்கள் சேர்ந்திருப்பீர்கள்? நீங்கள் எவ்வளவு முதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தரின் சரீரமாகிய சபையை நேசித்து அதற்காக உங்களை அர்ப்பணிப்பீர்கள். எபேசியர் 5:25 இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்து சபையை நேசித்து அதற்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி. ஆகவே உங்கள் அறிக்கையிலே கர்த்தரின் சபையை எவ்வளவாய் நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை பற்றிய ஒரு விளக்கம் சேர்க்கப்பட வேண்டும். நான் எவ்வளவாய் கர்த்தரின் சபையை நேசிக்கிறீர்கள் எனும் கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் ஆராய்ந்தறியும் போது ஒவ்வொரு நோக்கத்தையும் இன்னும் தெளிவாக விளக்கக்கூடிய வேத வசனங்கள் உங்களுக்கு வெளிப்பட்டால் அவைகளையும் அவ்வறிக்கையிலேயே சேர்த்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த 5 காரியங்களுக்கு ஊடாக அநேக வேத வசனங்களை நாங்கள் பார்த்தோம். ஆகவே உங்களுடைய அறிக்கையை விருப்பத்தின்படி சேர்த்தமைக்க, அதாவது உங்களுடைய விருப்பத்துக்கு அமைவாக அங்கே கூட்டி சேர்க்க, அங்கே நீங்கள் தேவையான நாட்களை அல்லது அதிகமான மாதங்கள் கூட அங்கே செல்லலாம், அதை சரியான வழியிலே எழுதுவதற்கு. ஆகவே இதை குறித்து நாங்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை குறித்து அதிகமாய் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நெருங்கிய ஆவிக்குரிய நண்பர்களோடு இதை குறித்து நாங்கள் பேசும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய வசனங்கள் மூலமாய் தெளிவாயும் ஆழமாயும் எங்களோடு எங்களுடைய சிந்தனைக்கு தக்கதாய் அங்கே பேச வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு திருப்தியான ஒரு அறிக்கையை நீங்கள் அங்கே மேற்கொள்ள அல்லது அடைய நீங்கள் அதாவது திரும்ப திரும்ப நீங்கள் அந்த காரியங்களை செய்ய வேண்டி அல்லது அதை மாற்றியமைக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரலாம். அப்பொழுது கூட நீங்கள் காலப்போக்கிலே அங்கே உங்களுடைய சொந்த வடிவமைப்புக்கு தேவன் அதிகமான ஒரு புரிந்துணர்வு அல்லது திறமைகளை தரும்போது நீங்கள் நிச்சயமாக அங்கே மாற்றங்களை செய்வீர்கள். இதற்கு பரிசுத்த ஆவியானவரும் அங்கே உதவி செய்வார். நீதிமொழிகள் 22:18 சொல்லப்படுகிறது போல, அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளின் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 22:18 நாங்கள் பார்க்கிறோம். இது ஏன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாய் அங்கே ஒரு ஸ்லோகமாக நாங்கள் சொல்லும் பொழுது அது எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை அங்கே தரும். காரணம், அது எங்களுக்கு இன்பத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தின் இந்த அறிக்கையை செய்யலாம் என்பதற்கான சில காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை என் முழு இருதயத்தோடு ஆராதித்து என் வடிவமைப்பின் மூலம் அவரை சேவித்து அவர் குடும்பத்தோடு ஐக்கியம் கொண்டு அவரை போல் குணாதிசயத்திலே வளர்ந்து அவர் மகிமை அடையும்படி இவ்வுலகத்தில் அவருடைய சுவிசேஷ பணியை நிறைவேற்றுவதே என் வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்கிறது. இது முதலாவதாக நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்திலே அங்கத்தவனாகவும் அவருடைய குணாதிசயத்தின் மாதிரியாகவும் அவருடைய கிருபையின் ஊழியனாயும் அவருடைய வார்த்தையின் செய்தியாளனாயும்
அவருடைய மகிமையை பெரிதாக்கக்கூடியவனாயும் இருப்பதே என் வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் திண்ணமாய் எழுத வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதேபோல மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவரிலே வளர்ந்து அவரை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய சபையின் மூலம் அவரை சேவித்து என் குடும்பத்தாரையும் மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய வழிகாட்டுவதே என் வாழ்க்கையின் நோக்கமாயிருக்கிறது. நான்காவதாக, பிரதான அழைப்பிற்கும் பிரதான ஆணைக்கும் பிரதான அர்ப்பணிப்பை செய்வதே என் வாழ்க்கையின் நோக்கமாயிருக்கிறது. அடுத்தபடியாக, இயேசு கிறிஸ்துவை போலவே என் இலக்கு கர்த்தரின் சபையே என் குடும்பம், என் ஊழியம், என் சுவிசேஷ பணி, தேவனின் மகிமையே என் செயல் நோக்கம் என்கின்ற இந்த மாதிரியான வழிகளிலே எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறியக்கூடியதான அந்த அறிக்கையை நாங்கள் தயாரித்து கொள்ளலாம். ஆகவே எங்களுடைய உத்தியோகத்திற்கோ அல்லது திருமணத்திற்கோ ஆண்டவருடைய சித்தம் என்ன, எங்கே வாழ்வேன், எந்த பாடசாலைக்கு நான் போவேன் என்று நீங்கள் இந்த இடத்திலே வியப்படையலாம். இந்த கேள்விகளோடு கூட உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையிலே இவை அதிமுக்கியமானவைகள் அல்ல. ஆகவே தேவனுடைய சித்தத்திலே அநேக சாத்தியமான காரியங்கள் அடங்கியிருக்கலாம். அதுவே முக்கியமானது. நான் எங்கே வாழ்வேன் அல்லது என்ன உத்தியோகம் செய்வேன், யாரை திருமணம் முடிப்பேன் என்பவைகள் அவ்வளவு முக்கியமானவைகள் அல்ல. இவைகள் எல்லாவற்றையும் விட தேவனுடைய நித்திய நோக்கங்களை நிறைவேற்றுவதுதான் அத்தியாவசியமானது. உங்கள் மற்ற தீர்மானங்கள் எல்லாமே இதற்கு ஏதுவாய் இருக்க வேண்டும். வேதாகமம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 19:21 நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே உங்களுடைய திட்டங்களை பற்றி அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து கவனம் செலுத்துங்கள். இதுதான் கடைசி பரியந்தமும் நிலைத்திருக்கும். ஆகவே உன் வாழ்க்கையின் நோக்கத்தின் அந்த அறிக்கையை விருத்தியாக்குங்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையின் இறுதியிலே மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதை விட ஆண்டவர் எங்களை குறித்து என்ன சொல்லுவார் என்பதுதான் இங்கே மிக முக்கியமானதாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2:4 இப்படியாய் பார்க்கிறோம், சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்றெண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களை நாங்களே அங்கே கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, எங்களுடைய வாழ்க்கையின் மையத்திலே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வைத்தோமா என்பதுதான். அவருடைய குணாதிசயத்தை எங்களுக்குள்ளே நாங்கள் விருத்தி செய்தோமா, அல்லது மற்றவர்களுக்கு அங்கே சேவை புரியத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பிரதிஷ்டை செய்தோமா, அல்லது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அங்கே தெரிவித்து எங்களுடைய சுவிசேஷ பணியை நாங்கள் அந்த இடத்திலே நிறைவேற்றி இருக்கிறோமா, அல்லது அவருடைய குடும்பத்தோடு நாங்கள் எவ்வளவு தூரம் ஐக்கியம் கொண்டிருந்தோம். பரிசுத்த பவுல் பாடி சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 10:13 பார்க்கிறோம், எங்களுக்கான தேவனுடைய திட்டத்திற்கு ஏதுவாக எங்களை அளவிடுவதே எங்களுடைய இலக்காய் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாவிக்க விரும்புகிறார் என்பது இங்கே புலனாகிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தப்படி அவருக்கு ஊழியம் செய்தான். அதே போல என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று அங்கே தாவீதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தாவீது இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற தன் வாழ்க்கையை அங்கே அர்ப்பணித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று அங்கே சொல்லுகிறதாக நாங்கள் அப்போஸ்தலர் 13:22 பார்க்கிறோம். ஆகவே தேவன் இன்னும் தன்னுடைய ராஜ்யத்துக்கென்று அங்கே பாவிப்பதற்காக மக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். 2 நாளாகமம் 16:9 நாங்கள் இப்படியாய் பார்க்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்திற்காக பாவிக்கக்கூடிய ஒருவராய் நீங்கள் இந்த இடத்துல இருப்பீர்களா என்கின்ற கேள்வி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாயும் கடந்து வர வேண்டும். உங்களுடைய சந்ததியிலே தேவனுடைய நோக்கத்திற்காக உங்கள் ஊழியம் செய்வார்களா அல்லது அந்த சந்ததி செயல்படுமா என்கின்ற கேள்வியும் எங்களுக்குள்ளாய் எழும்ப வேண்டியதாக இருக்கிறது.
பரிசுத்த பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்றார். தன் ஜீவிய காலத்தில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதே அவர் வாழ்வதற்கான ஒரே காரணமாயிருந்தது. அவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னதை நாங்கள் அறிவோம். ஆகவே அவர் மரிக்கவோ வாழவோ அஞ்சவில்லை. எந்த வழியிலும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆயத்தமாயிருந்தார். அவர் தோல்வி அடையவில்லை என்பதை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஒரு நாள் சரித்திரம் அங்கே முடிவுக்கு வரும் என்பது உண்மை. ஆனால் நித்தியம் சதாகாலத்திற்கும் இருந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களைப் போல வரும் காலம் பிரகாசமானது. நோக்கங்களை நிறைவேற்றுவது கடினமாயிருக்கும் போது அதைரியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சதா காலத்திற்கும் நீடித்திருக்கும் உங்கள் பரிசை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். வேதாகமம் இப்படியா சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்னே நின்று ஆழ்ந்த நன்றியோடும் துதியோடும் எங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அளிக்கும் அந்த மனோரம்யமான நாளை ஒருமுறை கற்பனை செய்து பாருங்கள். அப்பொழுது நாம் ஒருமித்து இவ்வாறு கூறுவோம், பாத்திரமானவரே, எங்கள் குருவே, ஆம் எங்கள் தேவனே, உமக்கு மகிமை, கனம், வல்லமை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். நீர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர், உமது சித்தப்படியே அவை சிருஷ்டிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 4:11 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய திட்டத்திற்கு அவரை துதித்து அவர் நோக்கத்திற்காக சதா காலமும் நாங்கள் வாழ வேண்டியது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.